ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேஎம் என்ட்ரன்ஸ் மூமெண்ட்ஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு சூப்பரான ஒரு டிராவல் விளாக் தான் பார்க்க போறோம். சனி பெயர்ச்சி ஆனதுக்கு பிறகு நவகிரக கோயில்களுக்கு போகணும்னு சொல்லிட்டு ஏற்கனவே பிளான் பண்ணியிருந்தோம். அரைப்பரிச்ச லீவும் வந்துருச்சு. ஓகே, இப்போ போனா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். இப்போ ஏர்லி மார்னிங் 4 மணி ஆகுது. இப்ப கிளம்புனாதான் எல்லா கோயில்களும் மேக்சிமம் பார்க்க முடியும் அப்படின்றதுக்காக அதிகாலையிலேயே கிளம்பிட்டோம். மொத்தம் 2 நாள் பிளான் பண்ணியிருக்கோம். பாப்பா வச்சுக்கிட்டு 2 நாள் பாக்குறதே பெரிய விஷயம் தான். என்ன பண்ண போறா, எப்படி இருக்க போறான்னு தெரியல. அதிகாலையில மார்கழி மாச குளிர்ந்த காத்துல ஏஆர் ரகுமான் பாட்டு கேட்டுட்டே போனது ரொம்ப மனசுக்கு இதமா இருந்தது. வண்டியில ஏறி 10 நிமிஷம் கூட ஆகல. பாப்பா நல்லா தூங்கிட்டா. தம்பி தூங்கவே மாட்டான். எவ்வளவு தூரம் போனாலும் வேடிக்கை பார்த்துட்டே தான் வருவான். சாப்பாடு காலையிலக்கு மதியத்துக்குலாம் நம்ம வீட்லயே செஞ்சு எடுத்துக்கலாமான்னு கேட்டாங்க. அம்மா தயவு செய்து விடுங்கம்மா, எங்க போறோமோ அங்க சாப்பிட்டுக்குருவோம், தூக்குவாளி எல்லாம் தூக்கி திரிய முடியாதுன்னு சொல்லிட்டோம். இப்ப புதுக்கோட்டை வந்து சித்தி வீட்டுல போய் சித்தியும் தங்கச்சியும் கூட்டிட்டு கார்ல ஏறிட்டு இருக்கோம். எல்லாரும் கார்ல ஏறி கிளம்பியாச்சு. இப்ப ஒரு ஹோட்டல்ல போய் டிஃபன் சாப்பிட்டு அப்படியே நேரா கோயிலுக்கு போக வேண்டியதுதான். சித்தி அவங்க வீட்டு வாசல்ல அவ்வளோ அழகா கோலம் போட்டு வச்சிருந்தாங்க. எங்க சித்தி ஒரு டிராயிங் டீச்சர். இப்போ காலையில மணி 6:30 ஆகுது. எந்த ஹோட்டல்லையுமே டிஃபன் ரெடி ஆகல. அப்படியே பார்த்துட்டு விசாரிச்சுட்டே வந்தோம். லேட் ஆயிருமோ அப்படின்னு யோசிச்சுட்டே வரும்போதுதான் ஒரு ஹோட்டல்ல டிஃபன் ரெடின்னு சொல்லிட்டு கூப்பிட்டாங்க. அப்பாடா, இங்கேயாவது டிஃபன் ரெடியா இருக்கேன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு டேபிள்ல போய் அவங்களுக்கு தேவையான ஐட்டங்கள்லாம் ஆர்டர் பண்ணிட்டு உட்காந்துட்டோம். பாப்பா சாப்பிடறதுக்கு முன்னாடி வர அமைதியா தான் இருப்பான். ஆனா சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அப்பதான் எங்க இருந்துதான் அந்த கோவம் அவளுக்கு வருமோ கத்துன்னு கத்த ஆரம்பிச்சிருவா. நாங்க ஆர்டர் பண்ண ஐட்டம் எல்லாமே ஒன்னொன்னா வர ஆரம்பிச்சிச்சு. டேஸ்ட் வைஸ் ரொம்பவே சூப்பரா இருந்தது. இது ஒரு ஐயர் ஹோட்டல்னு நாங்க விசாரிச்சதுக்கு அப்புறம் தான் சொன்னாங்க. சாம்பார், சட்னி எல்லாமே சூப்பரா இருந்தது. ஆளுக்கு ஒரு பொங்கல், ஒரு பூரி செட் சாப்பிட்டோம். தம்பி மட்டும் எப்பவுமே எங்க போனாலுமே ஸ்பெஷல் தோசை மட்டும்தான் கேட்பான். வேற எதுவுமே சாப்பிட மாட்டான். புதுக்கோட்டையில இந்த கௌரி நிவாஸ் ஹோட்டல் எங்க இருக்குன்னா அப்படியே ஆனந்தம் சில்க்ஸ்க்கு எதிர்த்தாப்புல உள்ள ரோட்லயே இருக்கு. ஒரு வழியா எல்லாருமே சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோம். நாங்க ஃபர்ஸ்ட் பிளான் பண்ண இடம் திருமணஞ்சேரி மதியம் 12 மணிக்குள்ள வரணும்னு பிளான் பண்ணியிருந்தோம். ஆனா தஞ்சாவூர்ல இருந்து கும்பகோணம் வர ரோடு ரொம்ப மோசமா இருந்தது. அங்கங்க ரோடு வேலை, பால வேலை நடக்கிறதுனால எல்லா இடத்துலயுமே குழி மாதிரி தோண்டி வச்சிருந்தாங்க. அடடே, மணி 12:15 ஆயிடுச்சே, கோயில் நட சாத்திருப்பாங்களே. இப்ப வெயிட் பண்ணி 4 மணிக்கு மேலதான் சாமி கும்பிட முடியும்னு கவலையோட வந்து பார்த்தா மார்கழி மாசனால 1 மணிக்கு தான் நட சாத்துவோம்னு சொல்லிட்டாங்க. அப்பாடா, கடவுள் நமக்கு கருணை காட்டிட்டாருன்னு சொல்லிட்டு சந்தோஷமா உள்ள நுழைஞ்சோம். சிவபெருமானுக்கும் பார்வதிக்கும் திருமணம் நிகழ்ந்த இடம் தான் இந்த திருமணஞ்சேரி. திருமண தடை இருக்கக்கூடிய ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி, இங்க திருமணஞ்சேரிக்கு வந்து இங்க இருக்கக்கூடிய கல்யாண சுந்தரேஸ்வரர் முன்னாடி அவங்க சொல்லக்கூடிய பரிகாரங்களை செஞ்சோம் அப்படின்னா சீக்கிரமே திருமணம் ஆகும்ன்ற ஒரு ஐதீகம் இருக்கு. இந்த கோயிலுக்குள்ள நுழைஞ்ச உடனேயே கல்யாண சுந்தரேஸ்வரர் முன்னாடி திருமணமானவங்க எல்லாருமே ஜோடி ஜோடியா உட்கார்ந்துருந்தாங்க. திருமண தடை இருக்கிறவங்க ஒரு பக்கம் உட்கார்ந்துருந்தாங்க. திருமண பரிகாரம் செய்யறதுக்கு 150 ரூபாய் சார்ஜஸ் வாங்குறாங்க. ஆனா இந்த கோயிலுக்குள்ள பாத்தீங்கன்னா 450 ரூபாய் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நாங்க ஸ்பெஷலா பரிகாரம் பண்ணுவோம்னு சொன்னாங்க. அதையும் நம்பி நாங்க 450 ரூபாய் கொடுத்தும் சீட்டு வாங்கிட்டோம். ஆனா உள்ள போனோடனே 150 ரூபாய் டிக்கெட்டையும் 450 ரூபாய் டிக்கெட்டையும் ஒன்னாதான் உட்கார வச்சிருந்தாங்க. நல்லா ஏமாந்துட்டோம். கோவில்ல சாமி கும்பிட்டுட்டு வந்த உடனே நல்லா பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. எங்கடா சைவ ஹோட்டல் இருக்குன்னு தேட ஆரம்பிச்சிட்டோம். கோயிலுக்கு ஆப்போசிட்லயே இந்த கோகிலா ஹோட்டல்ல பாத்துட்டோம். சின்ன ஹோட்டல்ல தான் இருக்கு. என்னத்த சுமாரா தான் இருக்க போகுது, என்ன கிடைக்குதோ சாப்பிட்டுக்கோன்னு சொல்லிட்டு உட்காந்தா எங்களுக்கு அங்க இருந்ததுதான் ட்விஸ்ட். பெரிய ஹோட்டல்ல கூட இவ்வளவு டேஸ்டியா சாப்பிட முடியாது போல, அவ்வளவு சூப்பரா இருந்தது. வாழைக்காய் வறுவலும் சௌச்சௌ கூட்டு வச்சிருந்தாங்க. சாம்பார், ரசம், மோர், அப்பா அல்டிமேட்டா இருந்தது. யாரையும் உருவத்தை பார்த்து எடை போடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி வெளியில ஹோட்டலை பார்த்து நானே நல்லா இருக்காதுன்னு முடிவு பண்ணிட்டேன் போல. நான் நினைச்சது தப்புதான் நினைச்சுக்கிட்டேன். பெரிய பெரிய ஹோட்டலுக்கு போயிருந்தா கூட இந்த மாதிரி ஒரு ருசியான சாப்பாடு கிடைச்சிருக்காது போல. ஒரு சாப்பாட்டுக்கு 70 ரூபாய் வாங்கியிருந்தாங்க. சாம்பார், ரசம், மோர், 2 வகை காய், ஊறுகாய், அப்பளம், பாயாசம் எல்லாத்தோடையுமே கொடுத்தாங்க. ரொம்ப சூப்பரா இருந்தது. 70 ரூபாய்க்கு அன்லிமிட்டட் சாப்பாடு. நம்ம கேட்க சுட சுட சாப்பாட முகம் சலிக்காம வந்து வச்சாங்க. எப்பவுமே நம்ம வீட்டுல சாப்பிடற அளவோட வெளியிலன்னு கிளம்புனாதான் அதிகமா பசிக்கும். நம்ம அதிகமா சாப்பிடுவோம். நல்லா திருப்தியா சாப்பிட்டுட்டு அந்த ஹோட்டல் ஓனர்ட்டையும் போய் நல்லா செஞ்சிருக்கீங்க, சூப்பரா செஞ்சிருக்கீங்கன்னு பாராட்டிட்டு கிளம்பிட்டோம். திருமணஞ்சேரியில இந்த ஹோட்டல் கோயிலுக்கு பக்கத்திலேயே இருக்கு. இங்க பாருங்க, நீங்க திருமணஞ்சேரி வர்றதுக்கு வாய்ப்பு கிடைச்சிச்சுன்னா இந்த கோயிலா ஹோட்டல கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்க. நல்லா இருக்கனாலதான் நான் ரெக்கமெண்ட் பண்றேன். எந்தவித கலப்படமே இல்லாத ஆரோக்கியமான ஒரு திருப்திகரமான சாப்பாடு எங்களுக்கு கிடைச்சது. நல்லா இருந்ததுனே, எல்லாமே நல்லா இருந்துச்சு. திருமணஞ்சேரியில இருந்து கிளம்பிட்டோம். கிளம்புன உடனே அப்பா கூகுள் மேப் எடுத்து போடுங்க, பக்கத்துல ஏதாவது நவகிரகம் கோயில் இருந்தா வரிசையா பார்த்துட்டே போவோம்னு சொல்லிட்டாங்க. நாங்க டிஸ்டன்ஸ் போட்டு பார்த்ததுலயே திருமணஞ்சேரியில இருந்து திருப்பாம்புரம் தான் கொஞ்சம் பக்கமா இருந்தது. திருப்பாம்புரம் போற வழியிலேயே பாத்தீங்கன்னா தேரழுந்தூர் அப்படின்னு ஒரு ஊர் இருந்தது. என்னடா அந்த தேரழுந்தூர் எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரின்னு ரொம்ப யோசிச்சுட்டு இருந்தோம். அடடே, கம்பராமாயணத்தை எழுதின கம்பர் பிறந்த ஊர் தான் இந்த தேரழுந்தூர். அதுக்கப்புறம் தான் இதுதான் எத்தனை தடவை நம்ம படிச்சிருக்கோம், மறந்துட்டோமேன்னு யோசிச்சோம்.
இங்க பாருங்க, கோமாதா வந்து வண்டிக்குள்ள விழுகுற மாதிரி வர்றாங்க. தஞ்சாவூரை சுற்றியுள்ள பகுதிகள் எல்லாமே செழிப்பா கண்ணுக்கு பார்க்கவே குளிர்ச்சியா இருந்தது. இந்த வருஷம் நல்ல மழைனால எங்க பார்த்தாலுமே ஆறு, குளம், தெப்பம் எல்லாமே நிரம்பி போய் இருந்தது. அடரே, இந்த ஏரியாலாம் இன்னும் இப்படி வச்சிருக்காங்களே பச்சை பசேல்னு. ஆனா நம்ம ஏரியாவை தான் இருக்கிற மரங்களை கூட வெட்டிட்டு எல்லாத்தையும் வீடு கட்டி வச்சிருக்கோன்னு மனசுக்கே ரொம்ப கஷ்டமா இருந்தது. எல்லா பக்கமுமே ஒன்னா ரோடு போடுறாங்க போல, எல்லாத்தையுமே தோண்டி போட்டு வச்சிருந்தாங்க. ஒரு வழியா திருப்பாம்புரம் வந்தாச்சு. நாங்க வரும்போது மணி மதியம் 3:30. நாங்க 15 வருஷத்துக்கு முன்னாடி வரும்போது இந்த கோவில் கட்டுமான பணிகள்லாம் இல்லாம கோவில் மட்டும் இருந்தது. இப்ப பாருங்க, சுத்தி எல்லாமே காம்பவுண்ட் சுவர் எடுத்து கட்டுமான பணிகள் நடந்துட்டு இருக்கு. இந்த திருப்பாம்புரம் ராகு கேது ஸ்தலம். ராகு கேது தோஷம் இருக்கிறவங்க இந்த திருப்பாம்புரம் வந்து எதிரில இருக்கக்கூடிய ஆதிசேஷன் குளத்துல நீராடிட்டு விளக்கு ஏத்தி வழிபாடு செஞ்சுட்டு அங்க இருக்கக்கூடிய சுவாமிக்கும் அம்பாளுக்கும் நம்ம பேரால அர்ச்சனை செய்யணும். அர்ச்சனைலாம் செஞ்சு முடிச்சுட்டு ராகு கேதுக்கு முன்னாடி உட்காந்து குங்குமத்தாலையும் பூவாலையும் அர்ச்சனை செய்யணும். இப்படி ராகு கேது முன்னாடி அர்ச்சனை செஞ்ச குங்குமத்தையும் பூவையும் நம்ம வீட்டுக்கு எடுத்துட்டு போயிடணும். வீட்டுக்கு எடுத்துட்டு போய் நம்ம பூஜை அறையில வச்சு 48 நாட்கள் நம்ம வழிபாடு செய்யணும். நம்ம என்ன நினைச்சு வேண்டிக்கிட்டோமோ அந்த வேண்டுதல் நிறைவேறின உடனேயே இந்த பூக்களையும் குங்குமத்தையும் ஒரு மஞ்சள் துணியில கட்டி இந்த திருப்பாம்புரத்துக்கு வந்து உண்டியல்ல போட்டுருங்க. இதுதான் இந்த திருப்பாம்புரத்துக்குரிய வழிபாடு முறை. நாங்க கொஞ்சம் ஏர்லியரே வந்தனால 4 மணிக்கு தான் நட திறப்போம்னு சொல்லியிருந்தாங்க. அதனால நட திறப்புக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ராகு கேதுக்கு அபிஷேகம் பண்றதுக்கு பால் வாங்கி கொடுத்தா விசேஷம்னு வெளியில போட்டிருந்தாங்க. அதனால ஒரு பால் பாக்கெட் வாங்கியிருக்கோம். அர்ச்சனை பண்றதுக்கு ஒரு தேங்காய், வாழைப்பழம், வெற்றிலை பாக்கு, செவ்வரளி பூக்கள் வாங்கியிருக்கோம். எந்த கோவில்லையுமே உள்ள போட்டோ வீடியோ எடுக்கிறதுக்கு அலௌடு கிடையாது. அதனாலதான் நான் வெளியில எடுத்த வீடியோ மட்டும் போஸ்ட் பண்றேன். நவகிரகத்தோட கடவுளோட அருள் இருந்தா மட்டும்தான் இந்த மாதிரி நவகிரக கோயில்கள் தான் பார்க்க முடியும். இந்த நவகிரக கோயில்களுக்கு நாங்க கிளம்புறதுக்கு முன்னாடியே விநாயகருக்கு, எங்களோட குலதெய்வத்துக்கு எல்லாத்துக்குமே 21 ரூபா முடிஞ்சு வச்சுட்டோம். இது மட்டும் இல்ல, காசு முடிஞ்சு வச்சுட்டு இங்க குலதெய்வம் கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டுட்டு இந்த மாதிரி நவகிரகம் கோயிலுக்கு போறோம், எந்தவித தடங்கள் இல்லாம நாங்க நல்லபடியா போயிட்டு வரணும்னு வேண்டிக்கிட்டு தான் கிளம்பணும். திருப்பாம்புரத்துக்கு வெளியிலேயே, அதாவது கோயில் வளாகங்கள்லயே தேங்காய் பழ கடைகள் இருக்கு. அது இங்க என்ன தேவையோ நீங்க வாங்கிக்கலாம். திருப்பாம்புரத்துல நட திறந்த உடனே நுழைஞ்சதுனால அந்த அளவுக்கு கூட்டம் இல்ல. எந்தவித ஆரவாரமும் இல்லாம அமைதியா நல்லபடியா சாமி கும்பிட்டு வெளியில வந்துட்டோம். ஆதிசேஷன் குளம் அப்படியே கோயிலுக்கு எதிர்த்தாப்புல இருக்கு பாருங்க. திருப்பாம்புரத்துல இருந்து அடுத்ததா நாங்க வந்த இடம் திருநள்ளாறு. நாங்க ஒரு நாளைக்கு 4 கோயில்கள் பார்க்கணும்னு பிளான் பண்ணியிருந்தோம். ஆனா இன்னைக்கு நடந்தது, இப்ப திருநள்ளாறு வந்திருக்குது 3வது இடம் தான். இங்க கும்பகோணத்தை சுற்றியுள்ள நவகிரக கோயில்களுக்கு போகக்கூடிய ரோடு எல்லாமே ரொம்ப குறுகலா தான் இருக்கு. என்னதான் நீங்க 3 கோயில் பார்க்கணும், 4 கோயில் பார்க்கணும்னு பிளான் பண்ணாலுமே ஒரு நாள்ல 2 கோயிலுக்கு மேல உங்களால பார்க்க முடியாது. திருநள்ளாறு வந்து அந்த குளத்தை பார்த்தோன்னே எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. ரோடுல இருந்து குளத்துல இருந்து எல்லாமே அவ்வளவு நீட்டா வச்சிருந்தாங்க. பரவாயில்லையே, நம்ம 15 வருஷத்துக்கு முன்னாடி வரும்போது இந்த குளம் எல்லாம் அவ்வளவு நாரி கடந்துச்சே, நல்லா மெயின்டைன் பண்ணி வச்சிருக்காங்கன்னு எங்க மனசுக்குள்ள அப்படி ஒரு சந்தோஷம். திருநள்ளாறுல இருக்கக்கூடிய இந்த நலன் தீர்த்தத்துல குளிச்சுட்டு நம்ம உடுத்தி இருக்க உடைய நம்ம தலைய 3 சுத்து சுத்தி இங்க போட்டோம் அப்படின்னா நம்மள பிடிச்ச பாவங்கள்லாம் நீங்குன்னு யாரு சொன்னாங்கன்னு தெரியல. அதனாலயே எனக்கு விவரம் தெரிஞ்ச நாள்ல இருந்து இந்த நலன் தீர்த்தத்தை ரொம்ப மோசமா தான் பார்த்திருக்கோம். ஆனா இன்னைக்கு பார்க்கும்போது மனசுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருந்தது. நீங்க கலட்டி போடுற உடைகளை தயவு செய்து குளத்தோட படிகள்லயோ அங்கங்க கண்ட இடத்துல போடாதீங்கன்னு போர்டு வச்சிருக்காங்க. கலட்டி போடுற ட்ரெஸ் போடுறதுக்குன்னே டஸ்ட்பின் மாதிரி பெரிய பெரிய பாக்ஸஸும் அங்கங்க வச்சிருக்காங்க. இந்த நலன் தீர்த்தத்தை சுற்றியுள்ள பகுதிகளிலேயே தங்குறதுக்கு நிறைய ரூம்ஸ் கிடைக்குது. நாங்க தங்கி இந்த ரூமுக்கு எங்களுக்கு 450 ரூபா சார்ஜ் பண்ணியிருந்தாங்க. நாங்க எல்லாருமே சேர்ந்து ஒரே ரூம்லயே அட்ஜஸ்ட் பண்ணி தங்கிக்கிட்டோம். இப்படி சூப்பரா இருக்கிற நலன் தீர்த்தம் அடுத்த நாள் வந்து பார்க்கும்போது எப்படி இருந்ததுன்னு என்னோட அடுத்த வீடியோல போடுறேன். எங்களுக்கு பார்த்தோன்னே பெரிய ஷாக்கு. இந்த நலன் தீர்த்தத்துல இருந்து சனீஸ்வர பகவான் கோயில் ரொம்ப தூரத்துல இருக்கு. இந்த வீடியோ நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ பற்றிய சந்தேகங்கள் உங்களுக்கு இருந்ததுன்னா மறக்காம கமெண்ட்ல கேளுங்க, நான் ஆன்சர் பண்றேன். தேங்க்யூ.